கையிலே போய் நான் சாயந்தரம் கரெக்டா மணி 5 ஆயிட்டு 6 மணிக்கெல்லாம் விஜய் கோயிலுக்கு வர சொல்லிட்டாப்ல. நான் போய் மூஞ்சி கட்டிட்டு வரேன். இன்னைக்கு வந்து நீ எனக்கு மேக்கப் போட்டு விடுற, நம்ம கோயிலுக்கு போறோம். மழை வந்து 1 வாரத்துக்கு மழை சொல்லிட்டான். அதனால 1 வாரத்துக்கு நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது தான். இப்ப வாங்க கோயிலுக்கு போயிடலாம். இப்ப நான் போய் ஃபர்ஸ்ட் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன். இதை வச்சுதான் மூஞ்சி கழுவ சொல்லியிருக்காங்க, போய் கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து போய்னா அவங்க கொடுத்து ஏதோ ஒரு பேஸ்ட் மாதிரி கொடுத்தாங்க, அதை போட்டு இப்போ மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வாங்க நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா மருமகள் வந்து மாமியாருக்கு மேக்கப் போட்டு விடுறாங்க? சொல்லியா வரும் வரும். இப்போ என்ன கையில் போடுற? சீரம். சீரம் பேர் என்ன? மினிமலைஸ்ட். இது எவ்வளவு நாள் ஆசை, எவ்வளவு நாள் ஆசை. இதெல்லாம் செஞ்சுக்க மாட்டாங்க. என்னமோ செஞ்சு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். ஒரே மழைங்க மன்னார்குடி எல்லாம் 1 வாரத்துக்கு மழை சொல்லியிருக்காங்க. அதனால ஏதோ செய்யட்டும். இப்பெல்லாம் எங்கேயாவது போனாலுமே ஒரு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ரொம்ப வெளியில போறதே கிடையாது. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போனாலும் அவங்க சொல்ற புடவையை தான் கட்ட வேண்டியதா இருக்கு, அவங்க சொல்ற ஜாக்கெட்டை தான் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஆமா, கையில எந்த புடவை எடுத்து கொடுக்கறாவே அதுதான் கட்டிட்டு போகணும். நான் ஒன்று எடுத்துட்டு வருவேன், அது ஒன்று. என்ன மூஞ்சி பளபளன்னு இருக்கு? நீ போய் நாளைக்கு உங்க அத்தைக்கு போடுவீங்க. நான் வந்து போய் எல்லாமே போட போறேன். ஃபவுண்டேஷன், கன்சீலர். அடுத்தது மமா எர்த்தோட ஃபேஸ் க்ரீம். அது ஷைனிங்கா இருக்கு. எங்க தங்கச்சி பையன் ஒரு க்ரீம் எழுதி கொடுத்தாப்லன்னு. அது என்ன க்ரீம் கையில? அதுதான் அந்த சீரம் யூஸ் பண்றோம்ல, சீரமும் சன்ஸ்கிரீனும். வெயில போகையில இதை தடவிட்டு போங்க பெரியமா. டாக்டர் ஷீட்டோட சன்ஸ்கிரீன். உங்க அத்தை பாப்பாங்க கையில போயினா கையில சுடலை. நாளைக்கு போய் எனக்கு செஞ்சு விடு அப்படின்னு சொல்ல போறாங்க. தேருக்கு வாங்க, 2 பேருக்கும் போட்டுட்டு அழைச்சிட்டு போறோம். இப்ப நீங்க எல்லாம் எங்கேயும் வெளியில கிளம்புறீங்கன்னா இத்தனை தடவை தான் கிளம்புவீங்களாப்பா? அதான் உங்க மூஞ்சில வந்து பளபளன்னு இருக்கா. நாங்க வந்து சன்ஸ்கிரீனு, ஃபவுண்டேஷன் எல்லாமே போடுவோம். பெய்வனா இருக்கா? கைக்கு வந்து இதை காமிச்சிட்டு ரோஸ் பவுடர். இப்போ ரோஸ் நீங்க தானே மேக்கப் போட்டதை கேட்டீங்க, அதனால ரோஸ் பவுடர், லிப்ஸ்டிக், காஜல் எல்லாமே நீங்க போட்டுருக்கீங்க. அந்த இதுல அந்த பிரவுன் கலர் கவர் எடுத்துட்டு வரதா? இதெல்லாம் வேணாங்க. இது பவுடர் தான், காம்பாக்ட் பவுடர் மாதிரி தான் இருக்கும். இது வந்து காம்பாக்ட் பவுடர். அடுத்தது லிப்ஸ்டிக்கும் போட்டு விட போறோம். பொட்டு நேரா வச்சிருக்கேன் பாருங்க. மூஞ்சிக்கெல்லாம் இப்ப மேக்கப் போட்டு விட்டாங்களாம். இப்ப போய் புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த புடவை போய் நான் மாத்திக்கிட்டு வந்து அப்புறமா காட்டுறேங்க. இந்த புடவை தான் இப்ப எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த புடவை, இந்த ஜாக்கெட்டும் இதை இப்ப கட்டிட்டேன். இந்த புடவையும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இந்த போட்டுக்க மேக்கப்பும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அம்மாச்சிக்கு மேக்கப் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. சாரியும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய்.